இன்னைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த தருணத்தில் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ரகளையை உருவாக்கி அதை தடுக்க முயற்சித்தார் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். உங்களுடைய அன்பால், ஆதரவால், மக்களுடைய ஆதரவால் அதை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை என்னுடைய தலைமையிலே நாங்கள் கொடுத்தோம். திமுக அப்படியா கொடுக்குது, கஞ்சாவை கொடுக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, விற்காத இடமே இல்ல. தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க. நீங்க தாங்க எஜமானர்கள். நீங்க எடுக்கின்ற முடிவுதான் இறுதியானது. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.